ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான எம்மியான ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான்ஸ் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரான்ஸை நம்ம முதல்ல மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஃபுல்லாக நான் வைக்க போகிறேன். மார்னிங் இந்த பிரியாணி செய்ய போகிறனால அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நீங்கள் லஞ்சுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங்கே இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 10 முந்திரி பருப்பு, 8 பாதாம் பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் மில்க் பவுட்ரு எடுத்திருக்கேன். கோகோனட் மில்க் பவுட்ரு கண்டிப்பாக இது கூட ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. உங்கள்கிட்ட இந்த கோகோனட் மில்க் பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். திக்கான தேங்காய் பால் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் முந்திரியை தனியாக அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க. நான் இந்த கோகோனட் மில்க் வச்சு தான் செய்வேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் மில்கையும் இந்த பாதாம் முந்திரியோட சேர்த்து இதை ஒரு நைஸான பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாதாம் முந்திரி கோகோனட் மில்க் இது 3யுமே நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பெரிய பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் இந்த ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் 70% குக் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் 70% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான்ஸை வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே ப்ரான்ஸை அதிகமாக குக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரான்ஸ் ஹார்டாயிரும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண இதே ஆயிலேயே நம்ம பிரியாணியும் தாளித்து விட்டுடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்காக 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 8 கிராம்பு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணினாலே வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் இப்போ கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா இது கூட நான் 5 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அதிகமாக பிரியாணிக்கு ஆட் பண்ண வேண்டாம். அதுவும் ப்ரான்ஸ் பிரியாணிக்கு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணவே கூடாது. 2 பழம் மட்டும் நான் மீடியம் சைஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கி நல்லாவே மேஷ் ஆகணும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தக்காளியை வேக விட்டுக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கி மேஷ் ஆகிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம 2 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதே 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு மசாலா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மசாலா வதங்குறதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் நம்ம அரிசியை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளாரக்கு ஒரு பே லீஃபு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொதிக்க விட்டுட்ருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிவிட்டு
அரிசிக்கு தேவையான உப்பையும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து 60% வரைக்கும் வேகட்டும். வெங்காயம் தக்காளியோட புதினா கொத்தமல்லி நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், இது மூணையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இது கூட நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட தயிரை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இந்த தயிர் வந்து இந்த மசாலாவோட வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அரிசி வந்து 60% நல்லாவே வெந்துருச்சு. அரிசி எடுத்து லைட்டாக வந்து உடச்சி பாருங்கள். 2 துண்டாக உடஞ்சிது அப்படின்னா அரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதிக நேரம் வந்து பாஸ்மதி ரைஸை அடுப்பில் வைக்க வேண்டாம், உடனே வந்து வடித்து விட்டுருங்க. தயிர் வந்து மசாலாவோட 5 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, கோகனட் மில்க் பவுட்ரு இதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வந்து 5 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரான்ஸையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்க ப்ரான்ஸுக்கு கீழே எண்ணெயாக இருக்கும், அந்த எண்ணெயோடையே இந்த ப்ரான்ஸை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நம்ம திக்காக்கி பிரியாணியை வந்து ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியாக வந்து நெய் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியில் வந்து இந்த மாதிரி கடைசியாக நெய் ஆட் பண்ணி தம்முக்கு விட்டால் பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து கடைசியாக நான் வந்து ஃபுட் கலரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவுமே ஆப்ஷனல் தான். நான் வந்து கலருக்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பிரியாணியை வந்து நம்ம தம்முக்கு விட்டுறலாம். உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டான தோசைக்கல் பேன் இருந்ததுன்னா அடுப்பை ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தோசைக்கல் மேலே நம்மளோட பிரியாணி பேனை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுட்டிங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து சீக்கிரமாகவே தம் ஆயிரும். இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தம் ஆகட்டும். இப்போ 25 நிமிஷம் போல் ஆயிடுக்கு. நம்ம வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கரண்டி வச்சு பொறுமையாக வந்து எல்லா சைடுமே நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராகவே குக் ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் தம் விட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் 25 நிமிஷம் போல் நான் தம் விட்டு எடுத்திருந்தேன். நல்லா சூப்பராகவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா சைடுமே மெதுவாக வந்து அரிசி உடையாமல் பெரட்டி விட்டுக்குவோம். நம்மளோட ப்ரான்ஸ் பிரியாணி நல்லா உதிரியாக எம்மியாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரான்ஸ் பிரியாணியோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரான்ஸ் பிரியாணியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ். பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.